ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களுடைய எஸ்ஆர் ட்ரேடர்ஸுங்க. நாம் இப்போ பிகினர்ஸ் டு ப்ரோ ட்ரேடர் கோர்ஸ் செஷனில் பிகினர்ஸ்க்கான டே 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டே 1க்கான வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க நம்ம டே 2க்கான வீடியோக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் நியூ ட்ரேடர்ஸ் பண்ணுற பிக் மிஸ்டேக். ஸோ நியூ ட்ரேடர்ஸ் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணுறாங்க. டெய்லி 10லேருந்து 15 ட்ரேடு கூட எடுக்க அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய திங்கிங் என்னென்னா மோர் ட்ரேட் பண்ணால் மோர் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் மோர் ட்ரேட் பண்ணால் மோர் லாஸ் தான் கிடைக்கும். ஏன்னா மோர் ட்ரேட் ஓவர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எல்லா டைமுமே நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காதுங்க. இதுதான் உண்மை. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் மாறணும்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவே திங்க் பண்ணணும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அந்த செட்டப் வந்ததுக்கு அப்புறமா தான் மார்க்கெட்டில் என்ட்ரியே எடுப்பாங்க. ஸோ மோர் ட்ரேட் பண்ணால் மோர் ப்ராஃபிட் கிடைக்காது. ரைட் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் மோர் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஒன்லி குவாலிட்டி ட்ரேடிங் தான் பண்ணணும். நேற்று நம்ம டே 1ல் பார்த்த 3 விஷயம் மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பிளான்டு ட்ரேடு தான் பண்ணணும். எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் என்ட்ரி எடுத்துட்டோம்னா ஒன்று அந்த என்ட்ரி டார்கெட்டை ஹிட் அடிக்கணும், இல்லை ஸ்டாப் லாஸை ஹிட் அடிக்கணும். மேனுவலாக நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை குறைச்சிடும். டே 2ல் இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம் ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, குவாலிட்டி ட்ரேட் தான் பண்ணணும். ஸோ டே 3க்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.